முன்னொரு காலத்தில் ஞானஸ்ருதின்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் நிறையா எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தான். தன் பிரஜைகளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தான், எல்லாம் பண்ணினான். ஆனால் அவனுக்கு மனசில் உள்ளூர தான் நிறையா பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா இந்த நான் சொல்ல போகிற நிகழ்ச்சியை வச்சு நான் சொல்கிறேன். அவன் ஒரு நாளைக்கு தன்னோட 7 அடுக்கு மாளிகை உப்பரிகையில் படுத்துட்டு அண்ணாந்து வானத்தை பார்த்து படுத்துட்டு இருக்கான். அப்போது அன்னக்கூட்டங்கள் பறந்துட்டு இருந்தது. அதில் 2 அன்னம் மாத்திரம் தனிப்பட்டவை. ஏன்னா அது 2 பரதேசிகள் அன்ன ரூபம் எடுத்துட்டு அந்த அன்னக்கூட்டத்தோடு போயின்னு இருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அதுகள் 2 என்ன பேசித்தான், இந்த ராஜாவுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்னை பற்றி என்ன பண்ணித்தான் அவன் காது கேட்குறாப்பல. இந்த பற்றியா, இவனை பற்றி உனக்கு தெரியுமோ, கீழே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கானே பார்த்தியோன்னு ஒரு அண்ணன் கேட்டுதான். அதுக்கு இன்னொரு அண்ணன், எனக்கு தெரியும், இந்த ராஜாவை தெரியும், ஆனால் என்ன இருந்தாலும் அவன் ரைக்குவர் மாதிரி வரமாட்டான் அப்படின்னலாம். ரைக்குவர் மாதிரி வரமாட்டான்னு நீ சொல்கிற, அவன் நீ ரைக்குவரை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டு தான் அந்த அண்ணன் முதல்ல கேட்ட அண்ணன். நான் ரைக்குவரை பார்த்ததில்லை அப்படின்னு தான் இன்னொரு அண்ணன். சரி நான் காமிக்கிறேன் உனக்கு வா அப்படின்னா. இந்த சம்பாஷணை அந்த ராஜா காதில் விழுந்துருத்து. ரைக்குவரா, நம்மளை விட வசதியாக ரைக்குவர்னு ஒருத்தர் இருக்காரா? அப்போ இதை விட வசந்த மாளிகையில் படுத்துட்டு இருப்பாரா? வசதியான இடத்துல இருப்பாரா? அது யார் அதுன்னு பார்க்கணும் உங்கள்கிட்ட ஆள் படையெல்லாம் அனுப்பி எல்லா இடமும் தேடினானா கிடைக்கலையா. அப்புறம் ஒரே ஒரு இடத்துல உடம்பெல்லாம் அழுகி போன நிலையில், புழு வச்ச நிலையில் ஒருத்தன் இருந்தானா. அவன் தான் அந்த ரைக்குவர். அவங்ககிட்ட ஓஹோ அப்படின்னு இப்போ என்ன வசத்தின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறையா அவன் பொண்ணும் பொருளும் எடுத்துன்னு அவரை போய் பார்க்க போனால் அவர் என்ன சொல்லிட்டார், ஒரு உடம்புலேருந்து ஒரு புழுவை தூக்கி கீழே போட்டாரான். இதுக்கு சமானம் இருந்ததெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னாரான். ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னொன்னே, இல்லை என்னோடய பகவானுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏமாத்திரம், எனக்கு தேவையில்லை இதெல்லாம் அப்படின்னு தூக்கி போட்டாரான். அப்புறமா என்னன்னு தெரிஞ்சுதான், இவங்களுக்கு இப்படி ஒரு மனோபாவம் எதுவுமே வேண்டான்னு வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னாலாம், நான் நரசிம்மனை உபாசனை பண்ணினேன். அதுதான், இந்த நரசிம்மனை உபாசனை பண்ணிட்டா நீ பகவானை சீக்கிரமாக பார்த்து விடலாம், அதனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னானா. அந்த ராஜாவும் அதுக்கப்புறம் நரசிம்ம உபாசனை பண்ணிட்டு அந்த நற்கதி அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சாங்கிறது கதை.